Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை இன்றி நமக்கு வெற்றி இல்லை, அன்னை இருக்க நமக்கு தோல்வி இல்லை என்ற கூற்றுக்கு இணங்க அன்னை மரியாளுக்குரிய இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே நமது குடும்பத்தை அன்னை மரியாளுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை ஜெபிப்போம், இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அன்புக்குரியவர்களே, மேலும் இந்த மார்ச் மாதமானது நமது குடும்பங்களின் பாதுகாவலான புனித சூசையப்பருக்கு உகந்ததாக இருக்கிறது. எனவே புனித சூசையப்பருடைய ஜெப உதவியை நாடி நமது குடும்பத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாள் பகைவரிடம் நாம் அன்பு செய்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்தவர்களாய் பகைவர்களையும் அன்பு செய்யக்கூடிய வரத்தை இத்திருப்பலி வழியாக கேட்போம். ஆண்டவர் இயேசுவே தன்னை அநியாயமாக கொடுமைப்படுத்தி சிலுவையில் அறைந்த அவருடைய அந்த எதிரிகளை அவர் மனதார மன்னித்தார். அதுபோல அன்பு நெஞ்சங்களே, நம்மை சபிப்போருக்காக செபிப்போம். நம்மை ஓரங்கட்டி நம்மை ஒதுக்குகின்ற நபர்களுக்காக இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். யாரெல்லாம் நமக்கு தீங்கு விளைவித்திருக்கிறார்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அப்பேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்காக இந்த திருப்பலி முழுவதும் நாம் ஒருமனப்பட்டு ஜெபித்து அவர்கள் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். இந்த கல்வாரி திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குற்றங்குறைகளையும் நினைத்து ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை கூப்பி இரக்கத்தின் ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே, எங்கள் இதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறர் அன்பு செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களையே அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வசனங்கள் 16 முதல் 19 முடிய. மோசே மக்களை நோக்கி கூறியது: இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் என்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் என்று உனக்கு வாக்களித்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119 பல்லவி. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்குமுறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரும் நியமங்களை தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாய் கடைபிடிக்க வேண்டும் என்றே. உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதி உள்ளதாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி
நடப்போம் பேறு பெற்று உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன். என்னை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போம் பேறு பெற்று. ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போம் பேறு பெற்று. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 5 இறை திருவசனங்கள் 43 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள், உங்களை துன்புறுத்தோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்யச் செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறை உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது ஒரு கற்பனை நிகழ்வு. ஒரு இல்லத்திற்கு ஒரு முறை 4 நபர்கள் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு: அன்பு, அறிவு, செல்வம், வெற்றி. 4 நபர்களும் வீட்டின் முற்றத்தில் நிற்கிறார்கள். அவர்களை அழைத்த அந்த இல்லத்து அரசியை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களில் 4 யாரேனும் ஒருவர்தான் உங்கள் இல்லத்திற்கு வருவோம், யாரை நீங்கள் அழைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டு அந்த தாயானவள் தன்னுடைய வீட்டிலிருந்த தன்னுடைய மகளோடு கலந்து பேசி யாரை கூப்பிடலாம் என்று ஆலோசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்பு இருக்கிறது.
அறிவு இருந்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும், அது நமக்கு தேவையா என்று. அடுத்தபடியாக வெற்றி இருக்கிறது, வெற்றி கிடைத்தால் ஏகப்பட்ட வளர்ச்சி வரும். அடுத்ததாக செல்வம் இருக்கிறது, செல்வத்தை கூப்பிட்டால் நமது வீட்டில் இருக்கிற ஏழ்மை ஒழியுமே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டு தலைவர் அந்த வீட்டிலே நுழைகின்றார். என்ன இது 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு மனைவிட்ட கேட்கும் பொழுது, மனைவி இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க, நம்ம வீட்டில் கடன் தொல்லை பிரச்சனை தீரவே இல்லை, அதனால் அந்த செல்வத்தை கூப்பிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, செல்வம் வந்துட்டா மட்டும் நமக்கு நிறைவு கிடைச்சிருமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஜெபம் செய்கிறோம், அன்பு கிடைச்சாலே போதும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்கு முன்னே சென்று அன்பு மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. அன்பை மட்டும் கூப்பிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. ஆனால் அன்பு, கல்வி, அதாவது அறிவு, வெற்றி, செல்வம் 4 பேருமே உள்ள வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம், எதுக்கு 4 பேரும் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் அழகாக அற்புதமாக சொன்னார்கள், அன்பு இருக்கிற இடத்தில் இவை அனைத்தும் இருக்கும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நான் 3 வகையாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். 1 காயினின் பிள்ளைகள், 2 யாக்கோப்பின் பிள்ளைகள், 3 ஆபிரகாமின் பிள்ளைகள். இதில் நீங்கள் யார் என்பதை மறையுரையின் இறுதியில் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, முன்பொரு காலத்தில் எல்லாம் பகைவர்கள் அல்லது எதிரிகள் என்று கருதப்பட்டவர்கள் வேற்று நாட்டையோ வேற்று கிராமத்தையோ வேறு மதத்தையோ அல்லது வேறு குலத்தையோ வேறு ஜாதியையோ சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்க போனால் பகைவர்கள் அல்லது எதிரிகள் என்பது சொந்தங்களிலே உருவாகிவிட்டது. இரத்த சொந்தங்களே, இரத்த உறவுகளே இன்று பகைவர்களாக மாறிவிட்ட ஒரு அவலமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அன்புக்குரிய கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் காயினின் பிள்ளைகள் யார் என்று பார்ப்போம். காயினின் பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் பேராசையால் தூண்ட பெற்று மிருகத்தை போல் வாழ்கின்ற மிருக இனத்தை சார்ந்தவர்கள். எப்படி தன்னுடைய சகோதரன் ஆபேலை, எந்த குற்றமும் தவறும் செய்யாத சகோதரனை அவன் கொன்று குவித்தானோ, அதுபோல இந்த முதல் நிலையை சார்ந்தவர்கள் பேராசையோடு பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், வெறுப்பு போன்ற பல வகையான தீய எண்ணங்களால் பிறரை எதிரிகளாக, சொந்த உறவுகளையே, தன்னுடைய இரத்த உறவுகளை எதிரிகளாக பார்க்கக்கூடியவராக வாழ்ந்து வருகின்றோம். எனவேதான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 9 மற்றும் 11வது வசனங்களில் அருமையாக சொல்கிறார், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். எனவே இந்த முதல் வகையை சார்ந்தவர்கள் இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 11வது வசனத்திலே அருமையாக சொல்கிறார், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர், அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டன. ஆம், நமக்கே தெரியும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நான் இன்று சொல்கிறேன், அன்பு செய்யாதவனுக்கு புத்தி மட்டு. எனவே சொத்துக்காக, சுகத்திற்காக, நிலத்திற்காக இன்று அநேக உறவுகள் பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து இயேசு நம்மை இவ்வாறு வாழ அழைக்கவே கிடையாது. 2வது வகைக்கு செல்கிறோம். அவர்கள்தான் யாக்கோப்பின் பிள்ளைகள். யாக்கோப்புடைய வாழ்க்கையில பார்க்கையில அவருடைய தந்தை ஈசாக்குக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஈசா என்றும் யாக்கோப்பு என்றும். உண்மையில் சொல்ல போனால் யாக்கோப்புக்கு அந்த தலைமகனுக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்க கூடாது. நமக்கே தெரியும், அவருடைய தாய் ரபேக்கா எந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்து ஈசாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு கிடைக்க செய்தாள். நமக்கு அந்த நிகழ்வு கூட நம்ம தொடக்க நூல்ல 25வது அதிகாரம் 29லிருந்து 34 வரைக்கும் பார்க்கிறோம். இந்த ஈசாங்கிறவன்
காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வர்றான். ரொம்ப துணிச்சலான பையன். யாக்கோப்பு வீட்டிலேயே இருக்கிற பையன். ஏமாற்றுக்காரன். எப்படி தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் என்றால், பசியோடு வந்த ஈசா இவன் கூழ் கிண்டு கொண்டு இருக்கிறான். எனவே கூழ் சமைத்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை பார்த்து, எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் கூழ் கொடுப்பாயா என்று கேட்கும் பொழுது இவன் எந்த அளவுக்கு வஞ்சகம் பிடித்தவன் பாருங்கள். யாக்கோப்பு கேட்கிறான், தலைமகன் பேரினை எனக்கு கொடுப்பாயா, தலைமகனுக்குரிய அந்த உரிமையை எனக்கு கொடுப்பாயா, நான் உனக்கு கூழ் கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கூழ் எங்க, தலைமகனுக்குரிய பேரு, அந்த உரிமை எங்க? ஆனா பாவம், வயிறு தான் எனக்கு உலகமே நினைச்ச அந்த ஈசா, சரி நான் கொடுக்குறேன், எனக்கு கூழ் கொடு அப்படின்னு கேட்கறான். கூழோட சேர்த்து பயிற்றுக்கூழ் கொடுக்குறான், அப்பவும் சேர்த்து கொடுக்குறான் அவன். யாரு? யாக்கோப்பு ஈசாவுக்கு. அதனால் அதன் பிறகு நமக்கு நடந்தது தெரியும். ஆசீர்வாதம் அனைத்தும் யாக்கோப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை தெரிந்த உடனே இது ஈசாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வான் என்று தெரியவில்லை என்று அவன் உன்னை நிச்சயமாக தாக்குவான் என்று சொல்லி, ரபேக்கா உடனே நீ வீட்டை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த தாய் உதவியாக இருக்கின்றாள். மிக கொடூரமாக கோபத்தோடு அவனை எங்கு பார்த்தாலும் அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று ஒரு வேகத்தோடு ஒரு வெறுப்போடு வாழ்ந்து வருகிறான் ஈசா. இருவரும் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தொடக்க நூல்ல 33வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இந்த ஈசாவும் இந்த யாக்கோப்பும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க வரும் பொழுது ஏசா என்ன பண்ணார் தெரியுமா? 400 ஆட்களோட வர்றார். அதை பார்த்துட்டு யாக்கோப்புக்கு பயம், உண்மையிலே வந்தா நம்ம என்ன செய்வான்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய அடிமையுடைய பிள்ளைகள், அதுக்கு முன்னாடி ஒட்டகங்கள், குதிரைகள் இதெல்லாம் வழிநடத்தி, அதன் பிறகு தன்னுடைய 2 மனைவிகள், லேயாவுடைய பிள்ளைகள், லேயா மற்றும் ராக்கேலுடைய பிள்ளைகள், கடைசியாக அவன் செல்கிறான். ஒருவேளை அவனுக்கு பயம் போல இருக்கு, கண்டிப்பா இவங்கெல்லாம் அடிச்சு விட்ட பிறகு கொஞ்சம் அவன் நம்மளை அடிக்கிறதுக்கு யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயந்து தான் இப்படி செய்கிறான். ஆனால் அன்பு உள்ளங்களே, நன்றாக பாருங்கள், 33வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஏமாற்றுக்காரனாக தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிய, தன்னுடைய சகோதரனுக்கு துரோகம் விளைவித்த இந்த நபர் யாரு? நம்முடைய யாக்கோப்பு ஏசாங்கிற தன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி 7 முறை விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அதன் பிறகு அந்த ஏசாவு கூட என்ன பண்றான்? இவனை மன்னிச்சுட்டு கட்டி தழுவி முத்தம் எடுக்கிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஏன் இவ்வளவு கொடைகள்? எனக்கு எல்லாம் இருக்கிறதே, நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது 33வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அழகாக சொல்கிறான். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்த்து சொல்கிறான், உனது முகத்தை பார்க்கையில் நான் கடவுளுடைய முகத்தை பார்க்கிறேன். உன்னுடைய முகம் கடவுளுடைய முகமா இருக்கு, கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கையா நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறான். இதுதான் ஒரு மாற்றம். 2வது, அந்த யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் சண்டை போடுவாங்க, பிரச்சனை வரும், பிரிவாங்க, ஆனால் அதன் பிறகு மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். 3வது சந்ததியினர், அவர்கள் யார் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அன்பு மக்களே? நாம தொடக்க நூல்ல பார்க்கிறோம், ஆபிரகாம் லோத்து. லோத்துக்கு என்ன உறவுன்னு பார்க்க போனா, ஆபிரகாமுடைய தந்தை தெராகு அப்படிங்கிறவருக்கு 3 மகன்கள். அவையே ஆபிரகாம், அதன் பிறகு நாகோர், அப்புறம் ஆரான். இந்த 3வது மகான ஆரானுடைய பையன் தான் லோத்து. அப்ப ஆபிரகாமுக்கு லோத்து யாருன்னா தம்பி பையன். ஆனால் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கின்றார்கள். இருவருக்குரிய உடைமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகின்றது. 2 பேருக்கு சண்டை வராட்டியும் 2 பேருடைய ஆட்கள், கூலி ஆட்களுக்கு இடையே சண்டை வருகின்றது. எனவே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா, உன்னுடைய வேலையாட்களுக்கும் என்னுடைய வேலையாட்களும் இடையே சண்டை வருது, நம்ம இதை வளர்த்து விட வேண்டாம், நம்ம நல்லா பக்குவமா பிரிஞ்சுக்குவோம். இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பனைமரத்தையும் பங்காளியையும் பதம் பார்த்து வெட்டணுமா. சொத்து பிரச்சனை சொத்து பிரிக்கிறாங்க பாருங்க, அப்பதான் இன்னைக்கு ஏகப்பட்ட உறவுகள் பிளவுபடுகின்றன. ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன்னு போயிடுறாங்க சில பேர். எனக்குரிய சொத்தை கொடுக்கல, எனக்குரிய பங்கை கொடுக்கல, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அன்பு உள்ளங்களே, ஆபிரகாம் கிட்ட நீங்க கத்துக்கணும். ஆபிரகாம் லோத்தும் நிற்கும் பொழுது பங்கு பிரிக்கிறாங்க. முதல்ல விவிலியத்துல பங்கு பிரிக்கிறது எப்படி நடந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறார், அந்த தொடக்க நூல் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்கிறார், நீ இடப்பக்கம் போனா நான் வலப்பக்கம் போறேன், நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போறேன்.
நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், உனக்கு என்னமோ எடுத்துக்கப்பா அப்படின்னு நல்ல செழிப்புள்ள இடத்தை தான் லோத்து எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு அவனால் விரும்பத்தகாத இடமான இடத்தை, அந்த பாகத்தை ஆபிரகாம் எடுத்துக்கொண்டார். விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டார், கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இங்குதான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த 3 வகையில் நாம் எப்பேற்பட்டவர்களாக வாழ்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பிறரை வெறுத்து விட்டு ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கையில் பகைவரை, நமக்கு அநியாயம் செய்தவரை நாம் மன்னிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது, அன்பு செய்வது என்பது கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய மனநிலை உங்களுக்கும் எனக்கும் இருந்ததென்றால் நாம் நிச்சயமாக பகைவரை ஏற்றுக்கொள்ள முடியும், பகைவரை அன்பு செய்ய முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணம் நன்மையும் செய்துவிடல். நன்மைகள் செய்துதான் நாம் பிறரை, குறிப்பாக பகைவரை நாம் அன்பு செய்ய முடியும். நன்மைகள் செய்து பாருங்கள். நெல்லுக்கு இறைத்த நேர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம், தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. ஒரு அருமையான மூதுரை பாடல், செய்யுள் பாடல். அது என்ன விளக்குறது என்றால், நெல்லுக்கு பாய்ச்சிற தண்ணி, நெற்பயிருக்கு பாய்ச்சிற தண்ணி புல்லுக்கும் போய் பாயுது. அதுபோலதான் ஆண்டவர் நற்செய்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார், கதிரவன் உதிக்க செய்கின்றார். அவர் நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். நீங்களும் நானும் நிறைவுள்ளவராய் இருக்கின்றோமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, யோசித்து பார்ப்போம். இன்று நாம் நிறை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? நிறை உடம் தழும்பாது என்று சொல்வார்கள். அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு மனநோய், சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் போன்ற எல்லா நோயும், கேன்சர் நோயெல்லாம் வர்றது காரணம் பகைவரை மன்னிக்காமல் இருப்பதுதான். தயவு செய்து யாரும் உங்களை மன்னிக்காவிட்டாலும் நீங்கள் பிறரை மன்னித்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உடல் நலத்தோடு, உடல் சுகத்தோடு இருக்க முடியும், கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும். விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக, விண்ணக தந்தையை போல நீங்கள் நிறைவுள்ளவராக விரும்பினால் பகைவரை அன்பு செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்காக திருப்பலி கருத்து ஒப்பு கொடுங்க, திருச்செபமாலை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இறுதியாக கேட்கின்றேன், நீங்கள் காயினின் பிள்ளைகளா, யாக்கோப்பின் பிள்ளைகளா, அல்லது ஆபிரகாமின் பிள்ளைகளா? ஒருவேளை நாம் காயினின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த தவ காலத்தில் மனம் மாறுவோம். யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்க கூட கொஞ்சம் முயற்சி எடுப்போம். யாக்கோப்பின் பிள்ளைகளாக நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை கடவுள் கொடுத்திருந்தால் கொஞ்சம் ஒருபடி உயர்ந்து ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் தெய்வீக அருள் கொண்ட பிள்ளைகளாக, தெய்வங்களாக வாழ்கின்றார்கள். யாக்கோப்பின் பிள்ளைகள் அன்பு செய்கிறார்கள், ஆனால் எதிர்பார்த்து அன்பு செய்கிறார்கள். இன்று எதிர்பார்த்து ஏகப்பட்ட பேர் அன்பு செய்து ஏமாந்து போய் விடுகிறார்கள். உதவி செய்யும் பொழுது நாம் எதிர்பார்த்து உதவி செய்கிறோம், நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று இருக்கவே முடியாது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நிறைவுள்ளவர்களாய் வாழுவோம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். அன்னை மரியாளுடைய இந்த அற்புதமான அன்னை மரியாளுக்கு உகந்த அந்த முதல் சனிக்கிழமையிலே மாதாவை போல நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பொறுமை. பொறுமையோடு இருப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலுடைய அருமையாக சொல்கிறார், பழி வாங்குதலை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். பழி வாங்குவதும் தீர்ப்பிடுவதும் ஆண்டவருக்குரியது. எனவே உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். எல்லோரையும், குறிப்பாக பகைவரை அன்பு செய்து பரம தந்தையின் பிள்ளைகளாக, யாக்கோப்பின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுமானதாக திருப்பலி எல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலென்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மற்ற மீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். நினைவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்வு கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், உத்தரகிர ஸ்தலத்திலர்கள் ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு பகைவரையும் அன்பு செய்து மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழ வரம் வேண்டி விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி பிளவுபட்டிருக்கின்ற எங்களுடைய சொந்தங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரிந்து வாழ்கின்ற தம்பதியினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பிரிந்து சமாதானம் இல்லாமல் வாழ்கின்ற இரத்த உறவுகளை ஆசீர்வதியும், உடன் பிறப்புகளை ஆசீர்வதியும். எங்களுக்கு எதிரிகளாக வாழ்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் எங்களை எதிரிகளாக கண்டு பாவித்து வேண்டுமென்றே எங்களை அவமதித்து ஓரங்கட்டி ஒதுக்குகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்மை போல நான் மாற வேண்டும் இயேசுவே. உம்மை போல எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தாராள உள்ளம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எல்லோரையும், எங்களுடைய பகைவர்களை எங்களோடு சமாதானம் ஏற்படுத்த தயங்குகின்ற வெறுக்கின்ற அத்தனை உள்ளங்களையும் இந்த தருணத்திலே மனதார மன்னிக்கின்றோம் ஆண்டவரே. மனதார ஏற்றுக்கொள்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் நன்றாக வாழ வேண்டும், வளமோடு நலமோடு வாழ வேண்டும் ஆண்டவரே. ஒருபோதும் என்னுடைய பலவீனத்தில் நான் யாரையும் சபிக்காமல் வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. என்னை பார்த்து பிறர் சபித்தாலும், பிறர் எனக்கு அநியாயம் செய்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய விண்ணக தந்தையாகி உம்முடைய பிள்ளைகளாகவும் அபிரகாமின் பிள்ளைகளாகவும் வாழ எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு ஒற்றுமையையும் எங்களுக்கு சமாதானத்தையும் தந்தருளும். நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எல்லா குற்றமும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். பகைவரை மன்னித்து வாழ்வதால் தான் விண்ணக தந்தையாகி இவரை போல் நிறைவுள்ளவர்களாய் வாழ முடியும் என்பதை நமக்கு உணர்த்தி ஆபிரகாமின் பிள்ளைகளாக நம்மை மாறுவதற்கு இந்த தவக்காலத்திலே மனமாற்றத்தை அனுபவிக்க, மனம் மாறி நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றத்தை காண நமக்கு அழைப்பு விடுக்கின்ற தேவன். இந்த அன்பு ஆண்டவனின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திறத்தும் நம்மை காத்த நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறை நிகழ்வாள் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லாதரவாள் தொடர்ந்து காத்தருள்வீராக.
விண்ணக படிப்பினைகளால் நீரே நிரப்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் விண்ணக தந்தையை போல் நிறைவுள்ளவர்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.